வணக்கம் நண்பர்களே. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் சம்பளம் முழுசா வரப்போறது இல்லை. பென்ஷன் திட்டம் இருந்தால் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தால் பென்ஷன் வரப்போகுது. ப்ரைவேட் எம்ப்ளாயி இருந்தால் பென்ஷன் கிடையாது. அப்போ அவங்க இபிஎஃப்ல போட்டிருக்க பணம் தான் வரும். ரைட்டா? அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களே கொஞ்சம் சிறுக சிறுக பணம் சேமித்து ஒரு பென்ஷன் ஃபண்டை உருவாக்க முடியும். கண்டிப்பாக முடியும். அப்போ ஈக்குவலாக இதே அளவு சேலரி வர நீங்கள் செலவு குறைக்க முடியுமா? ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் 60 வயசுக்கு மேலே உங்களால் ப்ரைவேட் கம்பெனியில் எங்கேயும் வேலைக்கு எடுக்க போகிறது இல்லை. நம்ம ஸ்கில்ஸ் சார்ந்து இல்லாமல் வேலை ஒரு ஜாப் சார்ந்தே இருக்கும் பொழுது 60 வயசுக்கு மேலே நமக்கு ப்ரொஃபஷனலாக இன்கம் கிடைக்காது. ஸ்கில் சம்மந்தமாக இருந்தால் ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். வேறு எப்படினாலும் வயது ஒரு தடை அல்ல. அப்போ ஜாப்ல இருந்து அப்படிங்கும்போது ஜாபை பேஸ் பண்ணி இருக்கும்போது 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகிடும். இப்போ வாங்கிட்டு இருக்கிற சம்பளம் வந்து டபக்குன்னு குறைஞ்சிடும். கொஞ்சம் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாலும் இவ்வளோ வரப்போகிறது இல்லை. டேக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 60,000 ட்ரா பண்ணிட்டு இருக்கிறீங்க நீ ரேட்டில் அப்படின்னா, 60,000 உங்கள் சேலரி அப்படின்னா, ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் 60,000 வரப்போகிறதான்னு கேட்டால் இல்லை. பென்ஷன் ஸ்கீம் இருக்கிறவங்களுக்கும் கூட பாதி தான் வரப்போகுது. பென்ஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தால் கூட 30,000 25,000 அப்படி தான் வரப்போகிறது இந்த சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு. அப்போ ஒரு பெரிய துண்டு உழுது. செலவு ஏதாவது குறைக்க முடியுமா? முடியாது. அப்போ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு மிகப்பெரிய சவால் இப்போ. அதுக்கு பல வழிகள் கண்டுபிடிச்சா கூட எளிதாக பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஒரு சின்ன சேமிப்பு பழக்கத்தை கொண்டுட்டா போகிறோங்க. இப்போ வந்து இன்னைக்கு டேட்டில் ஷேர் மார்க்கெட் வந்து ஓவர் லாங்கர் பீரியடில் பார்க்கும் பொழுது growth தான் இருக்குது. ஷார்ட் பீரியடில் பார்க்காம ஒரு 5 வருடம் 10 வருடம் 15 வருடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது growth அந்த கிராஃப் வந்து நார்த்தாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு growth, இந்தியா வந்து க்ரோயிங் எக்கானமி, நல்ல பொருளாதார வளர்ச்சி நல்ல அளவில் வளர்ந்துகிட்டு இருக்கு. உலக அளவில் இன்னைக்கு 3வது லெவலில் போகிற அளவுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ வளர்ச்சி நிறைய இருக்குது. இன்னைக்கு அமெரிக்கா கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு இன்னும் பெரிய அளவில் வளர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு சிறிய தொகையாக ஆரம்பிச்சு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் ஒரு 5,000 ரூபாய் அவ்வளோ ரிட்டையர் ஃபண்ட்ஸ்க்குன்னு ஒதுக்கி வச்சிடணும். இப்போ எவ்வளோ வந்தாலும் செலவு பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு ரிட்டையர் போதும் பைசா இருக்காது, இப்பவும் பைசா இருக்காது. ஸோ அதனால் ஜாக்கிரதையாக ஒரு 5,000 ரூபாய் மாதம் மாதம் அவங்களை போட்டு நீங்கள் மாதம் மாதம் பிடிக்கிற மாதிரி எஸ்ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு திட்டத்தில் சேர்ந்து அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வரும். நடுவில் டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது. அப்போது எல்ஐசியில் அப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது, இண்டெக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த ஸ்கீமில் போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரு 5,000 ரூபாய் மாதத்துக்கு நீங்கள் போட்டுருங்க. ஒரு 15 வருஷம் போட்டுருங்க. ஒரு 45 வயசாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சேரணும். 40 வயசு இருந்தாலும் போடுங்க. ஒரு 15 வருஷத்துக்கு போட்டிங்க அப்படின்னா முதல்ல 5 வருஷம் லாக்இன் பீரியட். அப்போ தான் நம்ம ஒழுங்காக கட்டுவோம். இல்லைன்னா உடனே எதுக்காக செலவுனாலும் எடுத்தோன்னு அது பழக்கம் வந்துடும். இது சேரவே விட மாட்டோம் சேமிப்பேன். ஒரு லாக்இன் பீரியடில் இருந்து ஒரு 5 இயர்ஸ் இருந்தால் தான் வந்து அது அக்குமுலேட் ஆகும். அது ஃபர்தர் growth ஆக்சுவலாக கிடைக்கும். ஸோ ஒரு 5 இயர்ஸ் லாக்இன் பீரியட் இருக்குது. ஸோ ஒரு 45 வயது ஒரு நபர் ஒரு மாதம் 5,000 ரூபாய் போட்டுட்டு வராங்க, ஒரு 15 இயர்ஸ்க்கு போடுறாங்க அப்படின்னு கேட்டால் அவருக்கு வந்து வேறு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்காது. எல்ஐசியோட மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இண்டெக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிறத போட்டால் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் வேறு இருக்குது. டே 1லேருந்து உங்களுக்கு 6 lakhs மினிமம் கவர் வந்துடும். அதில் 5,000 போட்டால் 6 lakhs கவர் வந்துடும். ஆக்சிடென்டல் டெத்துக்கு வந்து இன்னொரு 6 லட்சம் கவர் ஆகிடும். ஸோ ஒரு 6+6 கவரேஜோட மியூச்சுவல் ஃபண்டோட growthம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது ஒரு ஆவரேஜாக இந்த ரேட்டில் மார்க்கெட் எப்படி போய்ட்டுருக்குன்னு பார்த்தா, லாஸ்ட்டு எல்ஐசியோட இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்து பார்த்தா எப்படி growth ஆயிருக்குன்னு பார்த்தா 19.9% ஆயிருக்கு. நான் ஒரு கணக்கு நான் பார்த்தேன். நம்ம அந்த அளவுக்கு எடுக்க வேண்டாம், ஒரு 15% எடுத்துப்போம். நார்மலாக நிறைய கொடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இருக்குது. 20%, 30%, 40% கொடுத்தலாம் சில ஃபண்டு கொடுத்துருக்கு 1 year 2 year 3 yearsல. நம்ம ஒவ்வொரு பீரியடாக பார்க்குறோம். 15 வருஷம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆவரேஜாக ஒரு 15% நீங்கள் தாராளமாக கணக்கு எடுத்துக்கலாம். ரைட்டா? அப்படி எடுத்துக்கிட்டா உங்களோட மெச்சூரிட்டி வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் 5,000 கட்டிட்டு வரீங்க, 15 வருஷம் கட்டும். மெச்சூரிட்டி வேல்யூ அப்ராக்சிமேட்லி 25 lakhs கிட்ட வரும். 25 லட்சம் கிட்டத்தட்ட வரும். அந்த 25 லட்சம் மெச்சூரிட்டி வேல்யூ ஒரு 60 வயசில் இது ஒரு பெரிய ஃபண்டாக வரும்பொழுது அதை எடுத்து செலவு பண்ணிடாம அதை வந்து நீங்கள் திட்டம் எல்ஐசியில் இருக்கிற திட்டமே இல்லை, வேறு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற திட்டங்களே நீங்கள் போட்டால் கூட, வேறு மியூச்சுவல் ஃபண்டில் பிரித்து வச்சுட்டா கூட எஸ்டபிள்யூபின்னு ஒன்று இருக்குது, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் ஒன்று இருக்குது. அதில் 1% நீங்கள் எனக்கு மாதம் வரணும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு 5 ஃபண்டு 4 ஃபண்டில் நீங்கள் போட்டிங்கன்னா கூட 25 லட்சம் பணத்தை அப்படியே இதுக்கு 4 ஃபண்டில் 5 ஃபண்டில் போட்டு மாதம் 1% எனக்கு வரணும்னு சொல்லி போட்டிங்கன்னா 25,000 ரூபாய் கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு வரும். அந்த பணம் அப்படியே இருக்கும். எப்போனாலும் எடுத்து செலவு பண்ணிக்கலாம். எப்போனாலும் எழுதி கொடுத்தா மறுநாள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்.
ஆனால் 25,000 உங்களுக்கு மாதம் பென்ஷன் மாதிரி வந்து கொண்டு இருக்கும். ஸோ மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இதில் வந்து லைஃப் கவரேஜும் கிடைக்கிறது, மார்க்கெட் க்ரோத்தும் கிடைக்கிறது. நடுவில் வேணும்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் இந்த கொடுக்க முடியல, ரெண்டு மூணு கஷ்டமாக இருக்குது, நிறுத்திக்கிறேன் அப்படின்னோட நிறுத்திக்கலாம். நடுவில் எந்த பிளானில் இருக்கு அந்த பிளான் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ மிக அருமையான ஒரு திட்டமாக இருக்குது. ஆர்டினரி மியூச்சுவல் ஃபண்டில் விட எல்ஐசியோட இண்டெக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஃபண்டில் இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஒரு லைஃப் கவரேஜ் கிடைக்கிறது, ஆக்சிடென்டல் டெத்துக்கான லைஃப் கவரேஜும் கிடைக்கிறது, ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்டோட க்ரோத்தும் கிடைக்கிறது. நம்பிக்கையான உலக அளவில் மிகப்பெரிய மிக ஸ்ட்ராங்கான ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அது. ஸோ ஒரு 37 lakh crore அசட் உள்ள ஒரு பெரிய நிறுவனம். நம்பிக்கையாக நம்ம பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு லாங் டேர்மில் ஒரு நல்ல க்ரோத் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இது நீங்கள் வந்து ஒரு 40 வயசு 45 வயசு நபராக இருந்தால் லாங் டேர்முக்கு பிளான் பண்ணி உங்களுக்காக எதிர்காலத்தில் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னா இன்னைக்கு கஷ்டப்படணும். 60 வயசுக்கு மேலே ராஜா மாதிரி இருக்கணும் அப்படின்னா சின்ன தியாகங்களை நம்ம பண்ணணும். தியாகம்னு சொல்ல வேண்டாம், நம்ம எதிர்காலத்திற்காக விதை போடுறோம், அப்போ தான் அது அறுவடை கிடைக்கும். விதைய போடாமல் வெறும்னா 60 வயசுக்கு மேலே எனக்கு பணம் வேணும்னு கேட்டால் கிடைக்காது. ஸோ இன்று அதை பிளான் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் வேணுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த ஏஜுக்கு என்ன மாதிரி பண்ணலாம், இதுதான் இல்லை வேறு எந்த மியூச்சுவல் ஃபண்டு எவ்வளோ ஒர்க் பண்ணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். தெரிஞ்சு வச்சலாம் எனக்காக இல்லை, யார் கேட்டாலும் சொல்லுவதற்காக தான். தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். பட் உங்கள் எதிர்காலத்துக்கு நீங்கள் தான் பிளான் பண்ணணும். உங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு பண வசதி இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சா இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணால் தான் நடக்கும். யாரும் வந்து ஞாபகப்படுத்த போகிறதில்ல. இஸ் யுவர் லைஃப். டேக் கேர் ஆஃப் யுவர் லைஃப். டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ.